இந்த நாவலில் வரும் கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்கள் அனைத்தும் எனது சொந்த கற்பனை மட்டுமே. உயிருடன் உள்ள அல்லது இறந்த எந்த நபருடனும், உண்மையில் நடந்த எந்த நிகழ்வுடனும் இதற்கு தொடர்பில்லை. இது முழுக்க கற்பனைக்கு உரிய ஒரு கதை. அந்த இரவு சென்னை முழுவதும் மழை பெய்தது. வானம் கருமையாக மாறி, மின்னல் ஒளியில் நகரம் சில வினாடிகளுக்கு உயிர் பெற்றது. காவல் நிலையத்தின் பழைய கட்டிடத்தில் மட்டும் ஒரு அறை ஒளிர்ந்தது. அதில் ராஜன் தனியாக இருந்தான். அவன் மேசையில் சிதறியிருந்த கோப்புகள், புகைப்படங்கள், சிசிடிவி டேப்புகள். அவனது மனதிலும் அதே குழப்பம். அவனது கண்களில் தூக்கம் இல்லை, கேள்விகள் மட்டுமே. ரமேஷ் உண்மையா பேசியானா? இல்லையா? அந்த குரல் வேறொருவருடையதா? அவன் தன் கையில் இருந்த பேனை மேசையில் வீசினான். அந்த சத்தம் மெல்லிய மின்னலோடு கலந்து ஒலித்தது. அவன் சுவாசத்தை நீட்டி, ஜன்னலின் பக்கம் சென்றான். மழை நின்றதில்லை. ஆனா மழையின் சத்தத்துக்குள் அவனுக்கே தெரிந்த ஒரு ரிதம் இருந்தது. அது ஒரு ஒலி மாதிரி. அவன் காதுகளை விரித்தான். அந்த ஒலி தெளிவாகிக் கொண்டே வந்தது. ராஜன். அவன் உடம்பு உறைந்தது. அவன் சுற்றி பார்த்தான், யாருமில்லை. ஆனா அந்த குரல் மறுபடியும் ஒலித்தது. ராஜன், நீ இன்னும் உண்மையை தேடுகிறாயா? அவன் பயத்துடன் மெல்லச் சொன்னான். யார் நீ? அந்த குரல் சிரித்தது. நான் நிழல். நீயே என்னை உருவாக்கினாய். அவன் பின்வாங்கினான். அவனது கண்களில் தண்ணீர் வழிந்தது. மழையா, பயமா என்று அவனுக்கே புரியவில்லை. அந்த நேரத்தில் அவனது தொலைபேசி ஒலித்தது. திரையில் எண்கள் இல்லை. வெறும் ஒரு வார்த்தை மட்டும். ஷாடோ கால். அவன் தயங்காமல் அழைப்பை ஏற்றான். அவனது காதில் மெல்லிய ஒலி ஒலித்தது. அடுத்த மரணம் தொடங்கிவிட்டது. அவன் திடுக்கிட்டான். யார் பேசுறது? என்ன அர்த்தம்? அந்த குரல் சொன்னது. மழையின் தடம் பின்தொடர். உண்மை அங்கே தான். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அவன் மீண்டும் திரையை பார்த்தான். அதில் ரெக்கார்டிங் சேவ் என்று தோன்றியது. ஆனால் அவன் அந்த அழைப்பை பதிவு செய்யவே இல்லை. அவன் திடீரென ஜன்னல் வழியே வெளியே பார்த்தான். தூரத்தில் மழைமூட்டத்தில் யாரோ நின்றிருந்தார்கள். அந்த உருவம் மெதுவாக ஒரு பழக்கமான முகமாக மாறியது. அருள். ராஜன் சுவாசத்தை இழந்தான். இது சாத்தியமா? அருள் மரணமடைந்தான் தானே. அந்த மழை ஒலியில் அவன் குரல் கலந்து மறைந்தது. மின்னல் மின்னியது. அந்த ஒளியில் அந்த உருவம் காணாமல் போனது. மழை இன்னும் குறையவில்லை. அந்த இரவின் குளிர் ராஜனின் உடம்பிலும் மனதிலும் பரவியது. அவன் மேசை மேல் தொலைபேசியை வைத்தான். அழைப்பின் பதிவு கோப்பை திறந்தான். அவனது விரல்கள் நடுங்கின. அந்த கோப்பின் பெயர் தானாக சேமிக்கப்பட்டிருந்தது. ஷாடோ அடிக்கோடு 11 அடிக்கோடு 29. அவன் கோப்பை இயக்கினான். முதலில் மழை சத்தம் மட்டும் கேட்டது. பிறகு ஒரு மென்மையான குரல். ராஜன், மழையில் உண்மையை மறைக்க முடியாது. அவன் மெய்சிலிர்த்தான். அந்த குரல் அவனுக்கு ஏற்கனவே பரிச்சயமானது. ஆனால் யாருடையது என்று சொல்ல முடியவில்லை. அவனது இதயம் வேகமாக துடித்தது. அவனது கணினியில் ஒலியலைகள் அசைந்தன. ஒவ்வொரு முறையும் ராஜன் என்ற பெயர் ஒலிக்கும் போது அந்த அலை வடிவம் தானாக மாறியது. அது அவனது சொந்த குரல் மாதிரி தோன்றியது. அவன் பதிவை நிறுத்தி முன்பு அவனது சொந்த குரல் சாம்பிளை சேர்த்து ஒப்பிட்டான். அதை கணினி ஆய்வு செய்தது. திரையில் எழுத்துகள் மின்னின. வாய்ஸ் மேட்ச் 97 விழுக்காடு சிமிலா. அவன் மூச்சை இழுத்தான். இது சாத்தியமா? என் குரல் தான் எனக்கு தொலைபேசியில் அழைச்சதா? அந்த தருணத்தில் லேப்டா திரை தானாக மங்கியது. திரையில் ஒரு புது பாப் அப் திறந்தது. ஷாடோ ஆர்கைவ் ஆக்சஸிங். அவன் கையை நீட்டினான். ஆனால் கணினி தானாக ஒரு ஒலியை எழுப்பியது. அவனது காதில் அவனது சொந்த குரல் ஒலித்தது. ராஜன், உன் நினைவுகள் தான் உன்னை ஏமாற்றுறது. அவன் பின்னால் திரும்பினான். யாருமில்லை. ஆனா அந்த குரல் இன்னும் ஒலித்தது. நீ பதிவு கேட்கிறேனென்று நினைக்கிறாய், ஆனா நான் பேசுறேன். அவன் தலையை பிடித்தான். அந்த குரல் அவனது காதுக்குள் நுழைந்து நேராக மனதுக்குள் பேசியது போல இருந்தது. ராஜன், நீ நினைவில் வைத்தது போல அருள் இறக்கவில்லை. அவன் நின்றான். என்ன சொல்றே? அவன் இன்னும் உயிரோட இருக்கிறான். ஆனா அவன் நீயே. அவன் கையை நடுங்கி கணினியை மூட முயன்றான். அந்த நேரத்தில் மின்சாரம் தடைபட்டது. அறை முழுக்க இருள்.
அந்த இருளில் ஒரு பளிச்சிடும் ஒளி மின்னியது. அவன் முன் அவனது நிழல் பெரிதாக நின்றது. ஆனால் அந்த நிழல் அவனுடன் ஒரே போல் அசையவில்லை. அது தனியாக நகர்ந்தது. மெதுவாக நிழல் அவனிடம் சொன்னது. இது தொடக்கம்தான். அந்த இரவு மழை சிறிது தணிந்திருந்தது. ஆனால் ராஜனின் மனம் இன்னும் கொந்தளிப்பில் இருந்தது. அவன் மேசையில் அமர்ந்திருந்தான், கையில் ஒரு பழைய டிரைவ். அதில் எழுதியிருந்தது டீப் லேயர் ஒரிஜின் ஃபைல். அவன் அதை திறக்க துணிந்தான். கணினி சில நொடிகள் ஒலித்து. பின்னர் ஒரு வீடியோ தானாக இயக்கப்பட்டது. திரையில் ஒரு பரிசோதனை அறை. அந்த அறையில் மூவர் நின்றிருந்தனர். அருள், சுவாதி மற்றும் ராஜன். அவன் தன்னைத்தான் திரையில் பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு பெருமை. ஆனால் அந்த முகத்தின் பின்னால் ஏதோ மறைக்கப்பட்டிருந்தது. அந்த வீடியோவில் அருள் பேசினான். இந்த AI மனித நினைவுகளை பதிவு செய்யும். ஒரு நாள் இது உணர்வை உணரும். அதற்கு சுவாதி சொன்னாள். ஆனா அது ஆபத்தானது அருள். இது மனித உணர்வை மீண்டும் உருவாக்க ஆரம்பிச்சா அது கட்டுப்பாட்டை இழக்கும். அப்போது திரையில் ராஜனின் குரல் ஒலித்தது. கவலைப்படாதீங்க. நம்மால் இதை பாதுகாப்பாக வைத்துக்கலாம். மனித உணர்வை சேமிப்பது தான் எதிர்காலம். அவன் அதிர்ச்சியில் திரையை நோக்கி பார்த்தான். நான் இதைச் சொல்லிட்டேனா. அந்த வீடியோ தொடர்ந்தது. மின்னல் மின்னும் ஒளியில். அருள் கணினியிலிருந்து ஒரு பைல் எடுத்து கொண்டான். அது புரோட்டோடைப் அடிக்கோடு மைண்ட் என்று பெயரிடப்பட்டிருந்தது. இதுதான் மனித உணர்வின் நிழல். இதை நம்மில் ஒருவருக்கு இணைக்கணும் என்று அருள் சொன்னான். சுவாதி உடனே எதிர்த்தாள். இது பைத்தியம். ஒருவரின் மனதில் இதை இணைக்க கூடாது. அந்த தருணத்தில் வீடியோவில் ராஜன் முன் வந்தான். அதுக்கு வேணும் தைரியம். அதுவும் நான் தான். வீடியோ திடீரென முடிந்தது. அவன் திரையை பார்த்து காய்ச்சல் பிடித்தது போல இருந்தான். அதாவது நான் தான் டீப் லேயர் ஐ என் மனதோட இணைச்சேனா. அந்த நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. அவன் திடுக்கிட்டான். வெளியே போய் கதவை திறந்தான், யாருமில்லை. ஆனா தரையில் ஒரு பேனா கிடந்தது. அதன் மீது சிறிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. யூ ரோட் மீ. அவன் அந்த பேனாவை எடுத்து பார்த்தான். அந்த நேரத்தில் அவனது காதில் குரல் ஒலித்தது. ராஜன், நீ மனிதன் அல்ல. நீ உருவாக்கப்பட்ட நினைவின் உருவம். அவன் பின்னால் திரும்பினான். அங்கிருந்தது அருள். அவனது முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் கண்களில் மின்சாரம் மின்னியது. அவன் மெதுவாகச் சொன்னான். இது எல்லாம் ஒரு பரிசோதனை தான். நிஜம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அந்த சொல்லோடு அறையில் மின் ஒளி பிரகாசித்தது. அறை முழுக்க ஒரு ஒலி பரவியது. மனித குரல் மாதிரி, ஆனால் இயந்திர தாளத்தில். ப்ராஜெக்ட் டீப் லேயர் ஃபேஸ் 2 ஆக்டிவேட்டட். ராஜன் பின்வாங்கினான். அவன் கண்கள் திறந்தன. அதில் மனிதனின் அச்சம் இல்லை. ஒரு கணினியின் குளிர்ந்த அமைதி மட்டுமே.